எனது தந்தையும் எனக்கு எதிராக இருப்பார் என்று நான் நினைக்கவில்லை. மருமகனே, இப்போது என்ன நடந்துவிட்டது என்று பதறுகிறாய்? அன்று சபையில் தன்னிச்சையாக முடிவெடுக்கும் நிலையில் இருந்தும் அதை நழுவு விட்டார். இப்பொழுதும் நம்மை ஏமாற்றி விட்டார். என்ன மாமா சிரிப்பு இது? நான் வெறுப்பில் வெந்து கொண்டிருக்கும் வேளையில் உன் தந்தை எதை செய்தாலும் அதில் நமக்கு ஒரு நன்மை இருக்கத்தான் செய்கிறது. அதை நினைத்தேன், சிரித்தேன். மாமா, அப்படி என்ன நன்மையை செய்து விட்டார்? நன்றாக யோசித்துப் பார். பாண்டவர்கள் அத்தினாபுர அரண்மனையில் கொல்லப்பட்டால் பழி யார் மீது வந்து விழும்? என்ன, இருவருமே வாயடித்து போய்விட்டீர்கள்? நிச்சயமாக பழி நம்மீதுதான் வந்து சேரும். அதற்காக பாண்டவர்களை அரசால வழிவிட்டு நாம் அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க வேண்டுமா? அப்படி யார் சொன்னது? இங்கு வைத்து அவர்கள் கதையை முடிக்க வேண்டாம் என்றுதான் சிறிது காலம் அவர்களை வெளியூருக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளேன். அப்படியானால் நான் மன உளைச்சலில், அவர்களோ உல்லாச சுற்றுலாவில். வெறுப்பேற்றாதீர்கள் மாமா. அவர்களை வெளியூருக்கு அனுப்புவது உல்லாச சுற்றுலாவுக்கு அல்ல, உயிரை குடிக்கும் சுற்றுலாவுக்கு. மாமா, என்ன சொல்கிறீர்கள்? புரோசேனரை அழைத்து வர ஆள் அனுப்பு என்கிறேன். இதை விட வேறு வேலை என்ன இருக்கிறது மாமா? அர்ஜுனா, ஏன் இந்த மௌனம்? என் மனம் வேதனையால் துடிக்கின்றது. காரணத்தை நான் அறியலாமா? ஏகலைவனின் கட்டை விரலை குருதட்சணையாக வாங்கினீர்களே, அது நியாயம்தானா? நியாயம்தான். எனக்கு புரியவில்லையே குருதேவா. புரியாமல் இருப்பதுதான் நல்லது. நான் தான் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த வில்லாளியாக இருக்க வேண்டும் என்று நினைத்ததும் உண்மைதான். ஆனால் இன்னொரு வீரனை ஊனப்படுத்தி அந்த இடத்தை அபகரிக்க வேண்டும் என்று நான் என்றுமே நினைத்ததில்லை. உனக்காகத்தான் நான் ஏகலைவனின் கட்டை விரலை குருதட்சணையாக கேட்டேன் என்று உண்மை அறியாமல் நீயாக யூகித்துக் கொண்டால் அதற்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? அப்படி என்றால்? ஒரு தரித்திரனிடம் அஸ்திர சாஸ்திர வித்தைகள் இருப்பது என்றுமே ஆபத்தானது. என்ன சொல்லுகிறீர்கள்? ஆம், வறுமையில் அல்லாடும் மனிதனிடம் இப்படிப்பட்ட அஸ்திர வித்தைகள் இருந்தால் அவன் அதை தீய வழியில் பயன்படுத்த வாய்ப்புண்டு. இதைத்தான் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. குருவே, 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 சற்று பொறுங்கள். அந்த ஏகலைவன் கள்ளம் கபடமற்ற மனிதனாகத்தானே தெரிகிறான். அவனால் எப்படி தீங்கு நேரும்? காலமும் சூழலும் அனைத்தையும் மாற்றிவிடும். வெகுளியாக இருக்கும் ஏகலைவன் தீயவன் ஒருவன் வசம் சிக்கினால் அவன் மனம் திசை திரும்ப வாய்ப்புள்ளது. அப்பொழுது இந்த அஸ்திர சாஸ்திர வித்தைகள் தீய மார்க்கத்திற்கே பயன்படும். அதனால்தான் சத்திரிய தர்மம், சத்திரியர் அல்லாதவர்கள் இத்தகைய வித்தைகள் கற்பதை அனுமதிப்பதில்லை. இப்போது புரிந்துவிட்டது குருவே. ஆம், இப்போது இந்த உலகில் உன்னை வெல்லும் வில்லாளி யாருமே இல்லை. மகிழ்ச்சி தானே? வாருங்கள். எப்படியும் வந்துவிட. இளவரசர்களுக்கு வணக்கம். அடியேன் புரோசனன் வந்துள்ளேன். வாருங்கள் புரோசனரே, உங்களுக்கு நல்ல நேரம் கூடி வந்து விட்டது. செல்வ செழிப்பில் தாங்கள் மிதக்கப் போகிறீர்கள். என்ன யோசனை? ஆச்சரியமாக இருக்கிறதா? எனது மாமா சொன்னதுதான். தாங்கள் பெரும் செல்வந்தராக போகிறீர். எனக்கொன்றும் புரியவில்லையே. நாட்டின் நிலவரத்தை தாங்கள் நன்கு அறிவீர்கள்.
என் மருமகன் துரியோதனன் அரியணை ஏறுவது தற்போது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. எனது அத்தினாபுர சாம்ராஜ்யத்தின் எதிர்காலம் என் கையிலா? ஆம், நீங்கள் மனது வைத்தால் நிச்சயம் நடக்கும். கர்ணம் தப்பினால் மரணம் நிச்சயம் எனக்கு. தவறில்லாமல் செய்யும் தவறு தவறாக ஆவதில்லை. சகுனி மாமாவின் சாமர்த்தியம் சகலரும் அறிந்ததே, நீங்கள் அறியாததா? துச்சாதனா, எடுத்து வா. புரோசனரே, வணக்கம் அரசே. தாங்கள் என்னை இந்த நள்ளிரவில் அழைத்ததன் காரணத்தை அறியலாமா? சொல்கிறேன் கனகா. உன்னால் ஒரு அரிய காரியம் ஆக வேண்டியுள்ளது. கட்டளையிடுங்கள், செய்து முடிக்க நான் காத்திருக்கிறேன். மாமா, யாருக்கு பட்டம் சூட்டுவது என்று முடிவு செய்து விட்டீர்களா? சகுனி, அந்த குழப்பத்திலிருந்து என்னால் விடுபட முடியவில்லை. எப்படி முடியும் மாமா? சகோதர பாசம்தான் தங்களை வாட்டி வதைக்கிறதே. காட்டிற்கு வேட்டையாட சென்றிருக்கும் பாண்டவர்கள் நாடு திரும்பியதும் சபையை கூட்டுங்கள், யுதிஷ்டனுக்கு யுவராஜ பட்டம் சூட்டப் போவதாக அறிவித்து விடுங்கள். என்ன சகுனி, நீ என்ன விளையாடுகிறாயா? நான் விளையாடவில்லை. பிரச்சனையை தீர்க்க அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் வழியை சொன்னேன், அவ்வளவுதான். அப்படியானால் என் மகன் துரியோதனன் கதி அதோ கதிதானா? அவன் பாண்டவர்களுக்கு சேவகம் செய்து கொண்டு இந்த அரண்மனையில் முடங்கி கிடக்க வேண்டுமா? மாமா, உங்களுக்கு கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை இல்லையா? உங்கள் மகன் மீது உங்களுக்கு இருக்கும் அக்கறையை விட எனக்கு என் மருமகன் மீது அக்கறை அதிகம். இந்த மாமன் அவனை அதோகதியாக விட்டுவிட மாட்டான். சகுனி, நீ என்னதான் சொல்ல வருகிறாய்? பலாப்பழம்தான் தருமனுக்கு. பலாப்பழத்தின் உள்ளே இருக்கும் பலாச்சுளைகள் அத்தனையும் துரியோதனனுக்கே. அது எப்படி? நான் சொல்வதை செய்யுங்கள். உங்கள் மகனே இந்த நாட்டை ஆளுவான். நான் என்னதான் செய்ய வேண்டும்? முதலில் அவையை கூட்டி தருமனுக்கு யுவராஜ பட்டம் சூட்டப் போவதாக அறிவியுங்கள். அதைத்தான் முன்பே நீ சொல்லிவிட்டாயே. சற்று பொறுமையாக கேளுங்கள். அடுத்து புரோசேனன் வந்து வாரணாவதத்தில் நடக்கும் குடமுழுக்கு விழாவிற்கு தங்களை அழைப்பான். நீங்கள் பாண்டவர்களை அங்கே செல்ல ஆணையிடுங்கள். மற்றவைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ சொல்கிறபடியே பாண்டவர்களை வாரணவதத்திற்கு அனுப்புவதற்கு ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அவர்களின் உயிருக்கு மட்டும் எந்த கேடும் நேர்ந்துவிடக்கூடாது.
வாரணவதத்தில் வைத்து பாண்டவர்களை கொல்லப் போகிறாயா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. அப்படி என்றால் உன்னுடைய திட்டம் தான் என்ன? அரசே, மக்கள் எல்லோரும் இப்போது பாண்டவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். பாண்டவர்களை வாரணாவதத்திற்கு அனுப்பிவிட்டால் அவர்கள் திரும்பி வர சில காலமாகும். அதற்குள் நாம் மக்களை நம் வசப்படுத்தி விடலாம். இதுதான் என் திட்டம். பாண்டவர்களை கொல்லும் சதி ஏதும் இல்லையே? இல்லை மாமா, கண்டிப்பாக இல்லை. நான் வருகிறேன். அரசே, உறக்கம் வரவில்லையா? இப்பொழுதெல்லாம் அடிக்கடி ஏதோ கடுமையான யோசனையில் மூழ்கி விடுகின்றீர்கள். உங்கள் முகத்தில் கவலை ரேகை படர்ந்திருக்கின்றது. காரணத்தை நான் அறியலாமா? நீ சொல்வது சரிதான் சுலபா. பெரும் கவலை என்னை பிடித்து ஆட்டிக் கொண்டிருக்கிறது. கவலையா? எந்த பிரச்சனையையும் மதிநுட்பத்தால் தீர்த்துவிடும் உங்களுக்கா கவலை? அப்படி என்ன கவலை? ஹத்தினாபுரத்தின் எதிர்காலத்தை பற்றிய கவலை. தந்தையை இழந்து நிற்கும் பாண்டவர்கள் பற்றிய கவலை. என்ன சொல்கிறீர்கள்? ஆம் சுலபா, இந்த அரண்மனையில் தீய சக்திகள் நடமாடத் தொடங்கிவிட்டன. ஐயோ, தாங்கள் யாரை குறிப்பிட்டு சொல்கிறீர்கள்? ஒன்றா இரண்டா நான் குறிப்பிட்டு கூறுவதற்கு. சகுனியை தேடி நாள் ஒரு துஷ்டன் இந்த அரண்மனைக்குள் வந்து சென்று கொண்டிருக்கிறான். இந்த அத்தினாபுரமே வேட்டைக்காடாக மாறிவிடுமோ என்று அஞ்சுகிறது என் நெஞ்சம். அப்படி என்றால் இங்கு என்னதான் நடக்கின்றது? எதை சொல்வது, எதை விடுவது? ராஜநீதி என்ற பெயரில் அநீதியை போதிக்கும் கணிகர் திருதராஷ்டிரரை சந்தித்திருக்கிறான். அவன் சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் விஷம் தோய்க்கப்பட்டிருக்கிறது. அவன் என்ன நஞ்சை அரசர் மனதில் விதைத்துவிட்டு சென்றானோ தெரியவில்லை. இன்று புரோசேனன் வந்து சகுனியிடம் ரகசியமாக உரையாடியிருக்கிறான். ஆக மொத்தத்தில் பாண்டவர்களுக்கு எதிராக ஏதோ ஒரு சதிவலை பின்னப்பட்டிருப்பது மட்டும் உறுதியாகிவிட்டது. தாங்கள் இது குறித்து பீஷ்மாச்சாரியரிடம் சொல்லலாமே.
நெஞ்சுக்கு நேரே நிற்கும் எதிரியை நொடியில் வீழ்த்தி விடுவார் பீஷ்மர். ஆனால் இங்கே முதுகிற்கு பின்னால் தானே சதிவேலை செய்யப்படுகிறது. எனவே பாண்டவர்களை நாம் தான் காப்பாற்றியாக வேண்டும். தாங்கள் இது குறித்து திருதராஷ்டிரரிடம் பேசி பார்க்கலாமே. எப்பொழுது என்னை விடுத்து கணிகரிடம் ஆலோசனை கேட்டாரோ அதன் பிறகு இது விஷயமாக அவரிடம் பேசி எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. சுலபா, நீ போய் உறங்கு, நான் பார்த்துக் கொள்கிறேன். அவையோருக்கும் மக்களுக்கும் வணக்கம். இந்த அத்தினாபுர சாம்ராஜ்யத்தில் அடுத்த வாரிசு யார் என்பதில் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. அவையில் கூடியிருக்கும் ஞானியரும் குந்தி தேவியாரும் முடிவெடுக்கும் கடமையை என்னிடமே விட்டு விட்டார்கள். அத்தினாபுரத்து அரசன் என்ற முறையில் அந்த குழப்பத்திற்கு நான் ஒரு தெளிவான முடிவை இப்பொழுது எடுத்திருக்கிறேன். இந்த அத்தினாபுரத்தின் யுவராஜனாக என் தம்பி பாண்டுவின் தவப்புதல்வன் தர்மனுக்கே பட்டம் சூட்ட முடிவெடுத்திருக்கிறேன். இளவரசர் யுதிஷ்டர் வாழ்க! 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 மாமா, என்ன நடக்கிறது இங்கு? துரியோதனா, அமைதியாக இரு. அறிவிப்பு மட்டும்தான் தர்மனுக்கு, அரியணை உனக்குத்தான். கவலைப்படாதே, எல்லாம் என் திட்டப்படிதான் நடக்கிறது. இது அநீதி, அதர்மம். அரண்மனையிலே பிறந்து அரசகுமாரர்களோடு வளர்ந்து சகல சாஸ்திர வித்தைகளையும் கற்றுத் தேர்ந்த ஒளி வீசும் கண்களையுடைய துரியோதனன் இருக்க, காட்டிலே பிறந்த காட்டுவாசிகளுள் ஒருவனை இளவரசனாக்குவதா? அத்தினாபுரத்தின் அரசவை தர்மம் அழிந்து விட்டதா? உடனே கர்ணா, அரசனின் முடிவை எதிர்த்து இனி ஒரு முறை அத்தினாபுரத்தில் தர்மம் அழிந்து விட்டது என்று கூறினார் உன் நாக்கு துண்டிக்கப்படும் என்பதை நினைவில் வைத்துக் கொள். துர்புத்தி கொண்டவனே, உத்தம குலத்தில் பிறந்த பாண்டுவையும் அவர் புத்திரர்களையும் பற்றி இழிகுலத்தில் பிறந்த உனக்கு பேச தகுதியில்லை என்பதை மறந்து விடாதே. கர்ணா, என் அண்ணனை பற்றி தவறாக பேசிய உன்னை உயிருடன் விடமாட்டேன். பீமா, உட்கார். இல்லை அண்ணா, அமைதியாக உட்கார். சான்றோர்களும் ஞானிகளும் நிறைந்திருக்கும் சபை இது. சிறியவன் நீ. அண்ணன் சொல் பேச்சை மதிப்பவன் என்றால் அமைதியாக உட்கார். கர்ணா, நீ என்மேல் கொண்டிருக்கும் அன்பு ஒரு எல்லைக்குள் அடக்க முடியாதது என்று எனக்கு தெரியும். ஆனால் வேண்டாம். திருதராஷ்டிரா, உன் புகழ் இந்த உலகம் உள்ளவரை மங்காது நிலைத்திருக்கும். அரசன் என்ற முறையில் பாசத்திற்கு இடம் கொடுக்காமல் நீதி தவறாத முடிவை எடுத்திருக்கிறாய். நீ வாழ்வாங்கு வாழ உன்னை மனதார வாழ்த்துகிறேன். அரசே, நீங்கள் எடுத்திருக்கும் இந்த முடிவு
இனி இந்த நாட்டை ஆளப்போகும் அரசர்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக அமையும். சத்திரிய தர்மத்திலிருந்து வழுவாமல் நீதி காத்த தங்களை வாழ்த்த எனக்கு வார்த்தைகளே இல்லை. விதுரா, நான் என் கடமையை செய்தேன். எனவே எனக்கு இந்த பாராட்டுகள் தேவையற்றது. அரசே, தங்களை காண மதியுக மந்திரியும் வாரணாவத நிர்வாக அதிகாரியுமான ஸ்ரீ புரோசேனர் வந்திருக்கிறார். உடனே வர சொல். உத்தரவு அரசே. அத்தினாபுர பேரரசருக்கு வணக்கம். வாவி கூவ தடாகங்களால் சூழப்பட்டு ரமணியமாக காட்சியளிக்கும் எங்கள் வாரணவதத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கமலகலா காமேஸ்வரருக்கு 9 கும்பங்கள் அமைத்து வெகு சிறப்பாக குடமுழுக்கு விழா நடத்த உள்ளோம். அந்த விழாவில் சக்கரவர்த்தியாகிய தாங்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு எல்லாம் வல்ல ஈசன் அருளை பெற வேண்டும் என்பது எங்கள் மக்கள் விருப்பம். வாரணாவதத்தில் இருக்கும் சிவாலயம் கைலாயத்திற்கு இணையானதாயிற்றே. பெரும் புகழ்பெற்ற அந்த ஆலயத்திற்கு வருவதற்கு எனக்கும் விருப்பம்தான். வாரணாவத குடமுழுக்கு விழாவிற்கு வயதானவன் நான் வருவதை விட வருங்காலத்திற்கு பொறுப்பேற்று யுவராஜனாக பட்டமேற்க இருக்கும் தருமன் வருவதுதான் பொருத்தமாக இருக்கும். சிவனின் பூரண அருள் அவனுக்கு கிடைத்தால் அது எனக்கும் என் மக்களுக்கும் கிடைத்ததாக சந்தோஷம் அடைவேன். என்ன தர்மா, உனக்கு போவதற்கு சம்மதமா? வாரணாவதத்தின் சிறப்பை வானுயர மற்றவர்கள் புகழ்வதை கேட்டிருக்கிறோம். அதிலும் ஈசன் திருவருளை பெறுவதை விட எங்களுக்கு வேறென்ன பேறு கிடைக்கப் போகிறது? தாயே, தங்களின் கருத்தை நான் அறியலாமா? மன்னரின் உத்தரவு மகேசனின் உத்தரவு. யுவராஜனாக போகும் நீ அரசவையில் மன்னர் இருக்கும் பொழுது மன்னரின் உத்தரவை ஏற்றுக்கொள்வதை விடுத்து என்னிடம் கருத்து கேட்பதை தவிர்ப்பது நல்லது. அரசியாரே, தருமன் வயதில் சிறியவன், அவ்வளவு அனுபவம் உள்ளவன் அல்ல. அவன் மீது கோபப்பட வேண்டாம். பெற்ற தாயை மன்னருக்கும் மேலாக மதிக்கும் அவனுடைய பண்பு போற்றத்தக்கது. புரோசேனரே, அத்தினாபுர சாம்ராஜ்யத்தின் இளவரசராகிய தர்மனும் பாண்டவ குமாரர்களும் அரசியார் குந்தி தேவியுடன் உங்கள் அழைப்பை ஏற்று சிவாலய விழாவில் கலந்து கொள்வார்கள். அதற்குரிய ஏற்பாடுகளை செய்யுங்கள். உத்தரவரசே. இளவரசர் யுதிஷ்டர் வாழ்க! இளவரசர் யுதிஷ்டர் வாழ்க! இளவரசர் வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணே. வா விதுரா. தங்களை காண பெரியப்பா வந்து கொண்டிருக்கிறார். என்ன விசேஷம்? அது திருதராஷ்டிரா. வணக்கம் பெரியப்பா. வணக்கம். தாங்கள் என்னை தனிமையில் சந்தித்து பல வருடங்கள் ஆகிறதே இல்லையா? ஆம், நாம் அவையில் காண்பதோடு சரி. ஆனால் இன்று உன்னை காண வேண்டும், நெஞ்சார தழுவ வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கிறேன். அமருங்கள் பெரியப்பா. விதுரா. அண்ணா. திருதராஷ்டிரா, உன்னை எப்படி பாராட்டுவதென்றே தெரியவில்லை. அதிகாரம் உன்னிடம் இருக்கிறது. உனக்கோ 100க்கு மேற்பட்ட புதல்வர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்க உன் பிள்ளைக்கு யுவராஜனாக பட்டம் சூட்டுவதை தவிர்த்து உன் சகோதரன் பிள்ளைக்கு பட்டம் சூட்ட துணிந்தாயே. ஆஹா, உன் நீதி தவறாத ஆட்சியைக் கண்டு நான் வியந்து போகிறேன். இந்த பாரத வருஷமே உன்னை கொண்டாடப் போகிறது பார். காந்தாரி, நீ இப்படி ஒரு நீதிமானை பதியாக அடைந்ததற்கு
உண்மையிலேயே நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஆமாம், தாங்கள் கூறுவது முற்றிலும் உண்மைதான். விதுரா, திருதராஷ்டிரனின் இந்த பெருந்தன்மை யாருக்கு வாய்க்கும்? ஆம் பெரியப்பா. இப்படியான இனிய சம்பவங்கள் நடக்கும் என்று தெரிந்திருந்தால் நம் ராஜமாதா வனவாசம் சென்றிருக்க மாட்டார். அவர் இந்நேரம் இங்கிருந்திருந்தால் திருதராஷ்டிரனின் பெருந்தன்மையைக் கண்டு பொங்கி பூரித்துப் போயிருப்பார். என்ன விதுரா, ஏதும் பேசாமல் இருக்கிறாய்? பேச வேண்டியதை தாங்கள் துல்லியமாக பேசும்போது சிறியவன் நான் பேசுவது முறையாகாது. வெகுகாலமாக துன்பக்கடலிலே நீந்திய என் மனம் இன்றுதான் நிம்மதியால் நிறைந்திருக்கிறது. திருதராஷ்டிரா, அதற்கு காரணம் நீதான். அத்தினாபுர காவலன் என்ற முறையில் உனக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் வருகிறேன். அரசே, தங்களுக்கு என்ன ஆயிற்று? ஒன்றுமில்லை. புரிகிறது. நம் பிள்ளை துரியோதனனுக்கு முடிசூட்ட முடியவில்லையே என்கின்ற எண்ணம் தங்களை வாட்டுகிறதா? ஆமாம். சத்தியம் தவறாத சத்திரியராக சரியான முடிவெடுத்த தாங்கள் கலங்கக்கூடாது. என் புதல்வன் துரியோதனன் கொடிய விஷமுள்ள நாகம் ரத்தினத்தை கக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அது வெறும் கட்டுக்கதை என்றுதான் இதுவரை நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அது உண்மை என்பதை நேற்று அவையில்தான் கண்டேன். அண்ணா, நீ எதை சொல்கிறாய்? இன்னுமா புரியவில்லை? பெரியப்பா நேற்று அவையில் தர்மனுக்கு தான் பட்டம் சூட்ட வேண்டும் என்று அறிவித்தாரே, அதை பற்றி தான் கூறுகிறார். பதவியை விட்டுக் கொடுக்கும் அளவிற்கு பெரியப்பா ஒன்றும் தியாகி அல்ல. இதில் ஏதோ சதி இருக்கிறது. ஆனால் அது என்னவென்றுதான் எனக்கு புரியவில்லை. இதில் சதியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அத்தினாபுர மக்கள் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். மக்களின் முடிவிற்கு பெரியப்பா கட்டுப்பட்டு இருக்கிறார், அவ்வளவுதான். நான் என் மனதில் பட்டதை சொல்கிறேன். உங்கள் பெரியப்பா எத்தனை பதவி வெறி பிடித்தவர் என்பதை நான் நன்கு அறிவேன். உங்கள் தந்தைக்கு சக்கரவர்த்தியாக பட்டம் சூட்டிய பொழுது அவர் செய்த ஆர்ப்பாட்டம் இன்னும் என் கண் முன்னே நிற்கிறது. அப்படிப்பட்ட அவர் தன் பிள்ளையை தவிர்த்து தர்மனுக்கு பட்டம் சூட்டுவாரா என்ன? இல்லை, என்னால் இதை நம்ப முடியவில்லை. தாயே, பெரியப்பா ஒருவேளை இளமையின் துடிப்பில் அப்படி செய்திருக்கலாம். இப்பொழுது அவர் மனம் பக்குவம் பட்டிருக்கும் அல்லவா? இல்லை அண்ணா, நமது தாயார் சொல்வதுதான் சரி என்று எனக்கு தோன்றுகிறது. அண்ணா, எதை வைத்துச் சொல்கிறீர்கள்? அண்ணனுக்குத்தான் யுவராஜன் பட்டம் சூட்டப் போவதாக பெரியப்பா அறிவித்த போது சகுனியையும் துரியோதனனையும் கவனித்தீர்களா தாங்கள்? பரபரப்பான சூழலில் அவர்களை கவனிக்க தவறிவிட்டேன். அவர்களை நான் கவனித்தேன். அண்ணனுக்கு பட்டம் சூட்டுவதை கடுமையாக ஆட்சேபிக்கும் சகுனி மாமா அவையில் அமைதியாக இருந்தார். துள்ளி குதித்துக் கொண்டு எழுந்த துரியோதனனை
சகுனி அடக்கி அமைதிப்படுத்தியதையும் நான் பார்த்தேன். அப்படியானால் நம்மை வாரணவதத்திற்கு அனுப்புவதும் அந்த சதியின் தொடர்ச்சிதான் என்று கூறுங்கள். அநேகமாக அதுவும் சதிதான் என்பது என் கணிப்பு. அப்படியானால் வாரணாவதம் செல்ல எதற்கு சம்மதித்தீர்கள்? அரசரின் உத்தரவை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் சபை மரபு. அரசவை பற்றி தவறாக பேசிய கர்ணனை பிதாமகர் பீஷ்மர் எவ்வளவு கோபமாக கொடிய வார்த்தைகளால் பேசினார் என்பதை பார்த்தீர்கள் அல்லவா? அப்படியானால் இப்பொழுது நாம் என்னதான் செய்வது? சற்று பொறுமை காக்க வேண்டும். சதியை முறியடிக்கும் ஆற்றல் என் பிள்ளைகளிடம் இருக்கிறது என்பதை நான் அறிவேன். சதியை முறியடிக்கும் திறமை என் பிள்ளைகளிடத்தில் இருக்கிறது என்ற நம்பிக்கையில்தான் நான் வாரணாவதம் செல்ல ஒப்புக்கொண்டேன். சதிகாரர்களை இப்போதே என் காலில் போட்டு நசுக்கி விடுகிறேன். பீமா, புத்தியை கொண்டு நாம் எதிரிகளை வீழ்த்த வேண்டும். ஆத்திரம் நம் அறிவை மழுங்கச் செய்துவிடும். ஆகவே நிதானமாக செயல்பட வேண்டும். தர்மன் சொல்வதுதான் சரி. இப்போதைக்கு எதிரிகளிடம் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளக்கூடாது. ஏதும் அறியாதவர்கள் போல் இருங்கள். இளவரசே, தங்களை இத்தனை பதற்றமாக இதற்கு முன் நான் பார்த்ததே இல்லையே. தங்களுக்கு என்னவாயிற்று? நாளை பாண்டவர்கள் வாரணாவதம் கிளம்புகிறார்கள். குடமுழுக்கு விழாவிற்குத்தானே செல்கிறார்கள்? அதை நினைத்து ஏன் வருந்துகிறீர்கள்? சுலபா, இங்கு நடக்கும் சூழ்ச்சிகளை நீ அறிய மாட்டாய். இங்கு நடக்கும் சூழ்ச்சிக்கும் பாண்டவர்கள் வாரணாவதம் செல்வதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இருக்கிறது. வாரணாவதத்தில் என்ன நடக்கிறது என்பதை அறியத்தான் கனகனை அனுப்பினேன். அவன் இன்று வருவதாக தகவல் அனுப்பியிருக்கிறான். அவன் வருகைக்காக தான் காத்திருக்கிறேன். சுலபா, நீ சென்று பருக நீர் கொண்டு வா. உத்தரவிடுங்கள் இளவரசே, நான் சென்று வருகிறேன். கனகா. இளவரசே. கனகா, நீ சொன்ன இந்த விஷயத்தை நாம் மிக ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இது வெளியே தெரிந்தால் நம் பாண்டவர்களின் உயிருக்கு ஆபத்தாகிவிடும். இது எந்த காரணத்தை கொண்டும் துரியோதனனுக்கும் திருதராஷ்டிரருக்கும் தெரியக்கூடாது. அப்படியே ஆகட்டும். கனகா, நான் சொன்ன இந்த காரியத்தை நிறைவேற்ற உனக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் கேள். அதை நான் உடனடியாக ஏற்பாடு செய்கிறேன். இந்த பணிக்காக நம் நம்பிக்கைக்குரியவர்கள் எத்தனை பேரை வேண்டுமானாலும் நீ பயன்படுத்திக் கொள்ளலாம். எத்தனை செலவானாலும் நான் உடனடியாக உனக்கு ஏற்பாடு செய்து தருகிறேன். புரிகிறதா? உத்தரவு இளவரசே. கனகா, ஒரு நிபந்தனை. நான் சொன்ன இந்த காரியத்தை முடிக்கும் வரை என்னை தவிர நீ வேறு யாரிடமும் உதவி கேட்கக்கூடாது. தப்பி தவறி நீ எதிரிகள் கைவசம் சிக்கிக்கொண்டால் உன் உயிரே போனாலும் சரி, நாம் செய்யும் இந்த காரியத்தை பற்றி நீ மூச்சு விடக்கூடாது. புரிந்ததா? புரிந்தது இளவரசே. வருகிறேன். விடை கொடுங்கள். மிக்க மகிழ்ச்சி கனகா. சென்று வா.
சுலபா, நீ சென்று உறங்க. தாங்கள் நிம்மதி இல்லாமல் இங்கே தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னால் மட்டும் எப்படி நிம்மதியாக உறங்க முடியும்? அரசியல் என்றாலே போராட்டம் தானா? ஆம், போராட்டம்தான். பீஷ்மரின் போராட்டம் வெளியே தெரிகிறது. ஆனால் என்னுடைய போராட்டம் ரகசியமானது. அது வெளியே தெரியக்கூடாது.